முதல் நாள் ராத்திரி டிவி சீரியலே நிறையா அசிடிட்டி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். நிறையா பண்ணிடுச்சு. போரா குறைக்கு இந்த பிரேக் போடுறது, பஸ்ஸில் ட்ராவல் எல்லாமும் நம்மளை அசிடிட்டி கிரியேட் பண்ணுறது. இந்த பக்கத்தாத்தில் ஒருத்தரமா எதிராத்தில் ஒருத்தரமா தினம் நமக்கு டென்ஷன் பண்ணுறது அவனுக்கு வேலை. டென்ஷன் பண்ணி வேறு விட்டுருவான். அதுவும் நமக்கு அசிடிக் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடுது. போரா குறைக்கு காலம்பரை அப்படியே ஆமம் டாப்பில் இருக்கிற நேரத்தில் இந்த காஃபிங்கிற ஒன்று ஊற்றும் போகிற இந்த காஃபியில் எவ்வளோ அசிடிக்குன்னு சொன்னால் 4.25 ppm. இந்த அரசாங்கத்தில் ஒன்று கொடுக்குறாளே, எப்படியாவது உனக்கு கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லிட்டு நிறையா கடையாக போட்டு ஊருக்கு 2 ரேஷன் கார்டை விட அதிகமாக, ரேஷன் ஸ்டோரை விட அதிகமாக ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குலாம் இதான் வேலை. இப்போ டையையே கட்டிக்கிட்டு எவ்வளோ சார் அந்த பானம் 4.75. 2 சகோதர சகோதரி தான். சரியா? இதனாலேயாவது நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நம்ம சீயர்லாம் சொல்லிட்டார், இவருக்கு மேலே ஒருத்தர் கிடையாது. அதனால் காஃபிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்காலோ அவ்வளவு ஆரோக்கியம் உங்களுக்கு. இதோட இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லிடுறேன். என்னென்னா, காலையில் சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு நாடி நீங்கள் சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறீர்களோ அவ்வளவு ஆரோக்கியம் 100%. சரியா? 10:30 மணி வரலையும் ஆயுர்வேத முறைப்படி 10:30 மணிக்கு தான் நம்ம பித்த நேரம் உடம்புல ஆரம்பிக்குது. பித்த நேரம் நம்ம உடம்புக்கே சைக்கிள் ஒன்று உண்டு, நேரம் சொல்லிட்டான். இந்த கடிகாரத்தை கண்டுபிடிச்ச ஒஸ்டின்லாம் நினைக்காதீங்க. நம்ம உடம்புலேயே ஒரு கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரம் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 10:30 மணிக்கு கரெக்டாக அந்த பித்த நேரம் ப்ரெடாமினண்ட்டாக அதிகமாகும். சரியா? அந்த நேரத்து தான் உணவு நேரம். அப்போ தான் உணவு சாப்பிடணும். அது 12 மணிலேருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால தான் அக்ரஹாரம் நீங்களாம் பார்த்துருப்பேல, நீங்களாம் அக்ரஹாரத்தில் நீங்களாம் பாருங்கள், எத்தனை மணிக்கு சாப்பிட்ருப்பா? 10:30 மணிக்கு கரெக்டாக சாப்பிடுவா. ஏன்னா 10:30 மணி வரையும் அவள் என்ன பண்ணியிருப்பா? அறிவுபூர்வமான வேலைகளை, வேதம் படிக்கிறது, கோயில் பூஜை பண்ணுறது, பாடம் பண்ணுறது, ஜபிக்கிறது, இந்த வேலையை தானே செஞ்சுருப்பான். அவெல்லாம் என்னுடைய ஆரோக்கியம் கிட்டத்தட்ட நேற்றுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன், மொத்த பேருக்கும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவளுடைய ஆரோக்கியம் இருந்தது. சரியா? 10:30 மணிக்கு தான் சாப்பிட்ணும். 10:30 மணி வரலையும் நீங்கள் இந்த ஹையர் கோல்னு சொல்லுவாங்க இல்லையா, உயர் லட்சியம். உயர் லட்சியம் என்ன? இறைவன் திருவடியை அடைவது. கரெக்டா? எங்கிருந்து தோன்றினோமோ அங்கேயே வந்து சேரணும். கரெக்டாக நம்ம ஸோ அப்படி தான் நம்மளுடைய லட்சியம். அதனால் செத்து போகிறதுன்னு நினைக்க வேண்டாம். இறைவன் திருவடி எங்கேயும் இருக்குது, இதோ இங்கே இருக்குது. இறைவன் திருவடினா ஒன்னஸ். எங்கு இறைவன் இருக்கோன்னு நம்ம நினைக்கிறோமோ அதோடு இணைவது இறைவன் திருவடி. சரியா? ஸோ அந்த திருவடியை சேருவதற்கான ஹையர் கோல் லட்சியங்களை காலம்பரை 4:30லேருந்து 10:30 மணி வரலையும் செய்யணும். 10:30 மணிக்கு நல்ல இலை போட்டு கொஞ்சம் நஞ்சம் சாப்பிடக்கூடாது, சூப்பராக சாப்பிட்ணும். சூப்பராக சாப்பிட்ணும். நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, கணக்கே கிடையாது. பிராமண போஜனத்தை பற்றி நான் சொல்ல வேண்டாம். பிராமண போஜனம் எப்படி இருக்கும்? அது வேறு. பிராமணனுக்கு போஜனம் பண்ணால குறைஞ்சது ஒரு 32 ஐட்டமாவது போடுவாள். சரியா? அவ்வளோ விஷயம். தொன்னையில் என்ன இருக்கும்? தொன்னையினாலே நெய் ஞாபகம் வந்துடும். ஸோ அப்படி கொடுப்பாள். அதனால் கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது தப்பு. அதை புரிஞ்சுக்கோ. அப்புறம் இப்போ நவீன டாக்டர்லாம் ஏதோ இந்த மாடு ஆட்டு புழுக்க போடுற மாதிரி இவ்வளோ டிஃபன் கேரியர் உயரமாக ஒருத்தர் எட்டுன்னு வந்தார். குட்டி குட்டியா. ஏன்டாண்ணா எனக்கு சுகரு, அதனால டாக்டர் சொல்லிட்டாரு ஒரே தரிக்காக சாப்பிடாத, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டே போ. இது அதை விட ஆபத்து. சாஸ்திரத்துக்கு ஒத்து போகாத விஷயம். அப்பப்போ சாப்பிட்றது, 7 வேளை சாப்பிட்றது ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. சுகரு அது இன்க்ரீஸ் ஆகிடுது. சுகர் இருக்கட்டும், எங்கிட்ட ஒரு சுகருக்கு 1 மணி நேரம் கிளாஸ் இருக்குது. இங்கே கூட நாங்கள் விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன், சுகர் நீக்க இங்கே ஒரு கிளாஸ் நடத்துவோம். எல்லா சுகரும் உங்களை நீங்களே நீக்கிக்கலாம். நீங்களே 1 மணி நேரம் உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுத்தெல்லாம் ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம். அது எங்கே இருக்குது? உங்கள் கையிலேயே இருக்குது. உங்கள் ஊர் கடையில் இருக்குது, மளிகை கடையில் இருக்குது. மற்றபடி பசுமாடு இருக்குது, பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா சுகரை நிச்சயமாக 100% நீக்கிடலாம். உணவு பழக்க வழக்கங்களையும் சேர்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த கேள்விக்கான பதிலை தீர்த்துப்போம். அப்புறம்
ஆ நாங்களாம் வந்து நகரத்தில் இருக்கோம். எங்களுக்கு வந்து உரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வரட்டியை எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு கேள்வியா பதிலா? இல்லை, நாங்கள் இந்த மாதிரி பண்ணாக்கா அது உரமாக யூஸ் ஆகுமா இல்லையா? சரி, கேள்வி என்னன்னு நான் சொல்லிடுறேன். நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன நேத்திக்கு சொன்ன அந்த ஹியூமஸ், அந்த எரு அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? அதானே உங்கள் கேள்வி? சிம்பிள். கேள்வியை மட்டும் கேட்டேன்னா சுலபமாக இருக்கும் பதில் சொல்கிறது. இந்த மாதிரி வரட்டியை பண்ணிக்கலாம். இந்த வரட்டியை பொடி பண்ணிக்கலாம். இந்த பஞ்சகவியான்னு நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, அமுத கரசல்னு சொன்னால் அதில் 5%, அந்த கரசலில் 5% இந்த பொடியில் நீங்கள் சேர்த்துடலாம். உங்கள் மண்ணில் 7% அந்த இதுக்கு பேர் கார்பன், இதில் இதெல்லாம் கார்பன் தான். கார்பன் லெவல் CN ரேஷியோன்னு சொல்கிறது. ஒரு பாக்கெட்டு மண்ணில் 7% ஹியூமஸ் சேர்ந்து போச்சுன்னா பொன் விளையும் பூமியை ஒரு கொட்டாங்கச்சியில் உருவாக்கிடலாம். போதுமா? பதில். ஒரு கொட்டாங்கச்சியில் பொன் விளையும் பூமியை எப்படி உருவாக்குறதுன்னா, கொட்டாங்கச்சி மண் எடுத்துட்டு 7% இதை நான் சொன்ன மாதிரி அமுத கரசலை சேர்த்துட்டேன்னா அந்த கொட்டாங்கச்சி மண் பொன் விளையும் பூமி ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். இதற்கு இன்னொரு கேள்வி கேட்டாங்க, துணை கேள்வி நானே கேட்டுக்கிறேன். ரொம்ப படித்தவாள்லாம் தமிழ்நாட்டில் அவாலே கேள்வி கேட்டிருந்தா பேப்பரில் எழுதுவா. வெளியில் யாரும் கேட்குறதில்ல. அவாலே கேள்வி, அவாலே பதில். அதுமாரி கேள்வி நானே கேட்டுக்கிறேன். ஒரு பெரிய 1 ஏக்கர் நிலம் இருக்குது சார் எனக்கு பக்கத்தில். அந்த 1 ஏக்கர் நிலத்தை நான் என்ன சார் பண்ண முடியும்? யாரை கேட்டாலும் 1 கோடி ரூபா பணம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்பேன். எதுக்கு? அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதானா அது பொன் விளையும் பூமியாக மாறும். என்ன கேட்டேன்னா, ஒரே ஒரு மாடு, ஒரு பசு குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று. பசு குடும்பத்தை உருவாக்கணும். குடும்பம்னா எப்படி இருக்கும்? ஒரு அப்பா இருப்பா, ஒரு அம்மா இருப்பா, கரெக்டா? அவளுக்கு 2 குழந்தைகள். சரியா? இந்த காலத்தில் 2 குழந்தைகள். 6 அறிவு பெற்றவங்க தான் 2 குழந்தையோட நிறுத்திப்பா. பசுமாட்டுக்கு இந்த 6வது அறிவு நல்ல வேலை கிடையாது. அதனால் அது என்ன பண்ணும்? 16 விஷயம். எங்கிட்டலாம் மாடு இருக்குது. 16 விஷயம் கொடுத்த மாடுகள் கோமாதா. ஜாமுன்னு இருக்குது, ஜாமுன்னு இருக்கு. என்ன நம்ம லாலச்சுனா பேராசைக்கு பால் கொடுக்காது. வயசாகி போச்சுல்ல, பால் கொடுக்காது, அவ்வளோதான். மற்றபடி அது தயாராக நல்லபடியாக ஜாலியாக போயிட்டு எனக்கு வேண்டிய 2 ஐட்டம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கேள்வியை நான் திருப்பிக்கிறேன் உங்களுக்காக, எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். 1 ஏக்கர் நிலத்தை தூய்மையாக விளைவிப்பது எப்படி அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார். பந்தக்கால் பண்ணுவோம் தெரியுமா? பந்தக்காலுக்கு ஒரு குழி நோண்டுவோம் தெரியுமா? அப்படி நண்டு ஒரு குச்சியை விட்டு நெட்டுருவா. அப்புறம் அது எப்படி ஆடினா குழந்தையெல்லாம் சுற்றி ஆடும், அப்புறம் விழுந்துடும். கல்யாணம் முடிஞ்ச உடனே அதுவும் விழுந்துடும். சரியா? அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஆழத்துக்கு ஒரு குழியை நோண்டுங்க. அதில் பயோமாஸ் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் வார்த்தை. என்ன பயோமாஸ்? இலை, செடி, கொடி எல்லாமே சேர்ந்துக்க வேண்டியது. அதை ஒரு லேயர் ரொப்பணும். இதற்கு பற்றியெல்லாம் பொடி பண்ணி இதை ரொப்புங்க. 2 பயோமாஸ் போட்டுக்கணும், கொஞ்சம் கார்பன் போட்டுக்கணும். 3வது இந்த இந்த அமுத கரசல்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அதை ஒரு தெளிக்கணும். இப்போ எப்படி புண்ணியாவச்சனம் பண்ண தெளிக்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் தெளித்து விட்ருங்க. ஒரு லேயர் முடிஞ்சு போச்சா? இப்போ இவ்வளோ நீட்டுக்கு ஒரு அடின்னு வச்சுப்போம். 3 இன்ச்சு வரலையும் ரொம்பிடுமா? ஒரு 2 நாள் கழிச்சு, இல்லை ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் ஒன்று போடுங்க. 3 6 இன்ச்சு வந்துடும். அப்புறம் ஒரு போடுங்க, 9 இன்ச்சு வந்துடும். அவ்வளோதான் சார். இப்போ பொன் விளையும் பூமி ஒரு குழியில் தயார் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் கல்ச்சரிங் த சாயில். இது சும்மா இருக்காது. இந்த 1 அடி குழி 2, அப்போ பந்த காலுக்கு என்ன 4 சென்டிமீட்டர் 4 இன்ச்சுக்கு பண்ணுவாளா? அந்த கொட்டாங்கச்சி அளவு தானே பண்ணுவா. ஆனால் 6 மாதத்துக்குள்ள அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 8 அடி, இந்த பக்கம் ஒரு 8 அடி, இந்த பக்கம் ஒரு 8 அடி, இந்த பக்கம் ஒரு 8 அடி கல்ச்சர் பண்ணிடும். கல்ச்சர் பண்ணுறதுன்னா என்ன? பூமியை தூய்மைப்படுத்துகிறோம். சரியா மச்சா? இப்போ 12 இன்ச்சு 9 இன்ச்சு வரலையும் தான் நீங்கள் போட வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு விதை எடுத்து அதில் போட்டுருங்க. 3 மாதம் கழிச்சு புஷ்ஷுன்னு வளரும். நேற்றுக்கு ஒரு 60 பேர் லைக் கொடுத்துருந்தா. ஒரு பனைமரம் இடி விழுந்து தாக்கப்பட்டுருச்சு. அதில் காக்கா ஒரு விதை போட்டிருக்கு. அதில் முளைச்சி அரச மரம் முளைச்சிருக்கு. நேற்றுக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தெல்லாம் போட்டிருந்தேன். அதை எடுத்து போட்டேன் அப்படியே அருமையாக. ஸோ இயற்கைங்கிறது
லேசினஸ்ஸே அதுக்கு இயற்கைக்கு கிடையாது. சோம்பி திரியாது. அது எப்பொழுதுமே அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுட்டோன்னா 1 ஏக்கர் நிலத்தை இப்போ எத்தனை குழி போடலாம் நீங்கள்? 1 ஏக்கர் நிலத்தில் இந்த பக்கம் ஒரு 20 குழி, இந்த பக்கம் ஒரு 20 குழி, 400 குழியா? 400 குழி போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாக போகிறது? அதுக்கப்புறம் ரப்பின்ண்டே வாங்க. சரியா? விதை கூட நீங்கள் போட வேண்டாம், காக்கா கொண்டு போட்டுரும், குருவி கொண்டு போட்டுரும் இல்லையா? மழை பெஞ்சதுன்னா சேர்ந்துடும், விளையும். 1 ஏக்கர் நிலத்தை செலவு இல்லாமல் அருமையாக இதை பண்ணலாம். இதை ஒரு சேலஞ்சாகவே சுவாமி வச்சிருக்கார். இங்கே ஏதோ ஒரு வாரணவாசிங்கிற ஒரு இடம், அந்த வாரணவாசி இடத்துல இதை பரிச்சார்த்தமாக பண்ணி காட்டலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது வெற்றியடைய உங்களுடைய ஆசைகளும் கோமாதனுடைய ஆசைகளும் நாங்கள் கேட்குறோம். சரியா? இதே விஷயத்த நீங்கள் மொட்டை மாடியிலையும் பண்ணலாம். உங்கள் பதில் வந்துருச்சா? அவ்வளோதான். நன்றி. அடுத்த கேள்வி. அனுராதா சொல்லுங்கம்மா. ஃபோனில் தான் பேசியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. ஏதாவது கேள்வி இருந்தால், பொருத்தமான கேள்வி இருந்தால் கேளுங்க. இவர் கேட்டு முடிச்சிடுறா, அப்புறமா நீங்கள் கேளுங்க. சொல்லுங்க. பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு, இதனால ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் மாறுமா? நிச்சயமா. ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அதுக்கு. இது வந்து எடிபிள் வெள்ளை கலர் இருக்கக்கூடாது. இந்த ஃபுட் கிரேடுன்னு ஒன்று இருக்குது, அந்த இதில் போட்டிருக்கோம். அதனால தான் இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். பாட்டிலில் பண்ணணுங்கிறது நாங்கள் சொல்கிறோம், முயற்சி பண்ணின்னு இருக்கோம். பொதுமக்கள் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுப்பாலோ அவ்வளவு. ஆனால் இதெல்லாம் இதனால ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுதா? அதில் கரெக்டு, நீங்கள் கேட்ட கேள்வி தான் கரெக்டு. நேற்று மாதிரியே ஒரு கட்சிக்கு யாராவது சார், இது வந்து ஒரு கட்சி இல்லை கட்சி ரைட்டு. இதை கோவார்க்க இது மாதிரிலாம் செய்யணும்லாம் அவசியமே இல்லை. உங்களுக்கு போனால் போதும் நாங்கள் செஞ்சிடறோம். ஒரு 8 மடிப்பாக துணியை மடித்து, சரியா, அந்த 8 மடிப்பை ஒரு இதை போட்டு 7 மடிப்பு இருந்தால் போதும். அதில் கோமூத்திரம் போட்டு பார்த்தீங்களா, கோஜலம், கங்கா ஜலம், அதை எடுத்து அப்படி விட்டால் 7 தடவை வடிகட்டி அப்படியே சாப்பிட்லாம், கேரண்டியாக சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கோன்னு நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு. பிளாஸ்டிக்கில் போடலாமா, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் நல்லதா, இத்தனை கேள்விகளுக்கும் பதில் தேவையில்லை. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம். எதுக்குன்னா உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுமே, அதனால பண்ணிட்டுருக்கோம். அதனால் வரக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனையை எப்படி நாங்கள் தவிர்க்கிறதுன்னு பார்த்துட்டுருக்கோம். சரியா? இல்லை, அதுக்கு தான் சொல்லிட்டேனே, ஃபுட் கிரேடுன்னு ஒன்று சொல்கிறான், அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? ஃபுட் கிரேடுன்னு என்ன அர்த்தம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்கில் போடலான்னு சொல்கிறான். ஸோ இதை பற்றி ஞானம் எங்களுக்கு இல்லை. இதை பற்றி ஆராய்ச்சின்னா நான் மாட்டை விட்டுருவேன், மாடு மேய்க்க மாட்டேன் நாள்லேருந்து. கரெக்டா? பிளாஸ்டிக்ஸு டெக்னாலஜின்னு கிண்டியில் ஒன்று இருக்குது, கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் நான் சேருவேன் முதல்ல. அப்புறம் நான் சேர்ந்த உடனே அவன் நீ அங்கேருந்து வரக்கூடாது சார், இங்கே கிட்டக்க வந்துருவா சார் அம்மா. அப்புறம் வீட்டை காலி பண்ணிவிட்டு நான் இங்கே மயிலாப்பூரில் சாரை சொல்லி ஒரு வீடு பார்க்க சொல்லுவேன். அவர் வீடு மாடு அப்புறம் அம்மானு கத்தின்னு இருக்கோம். நான் மாடு பார்த்துன்னு ஒழுங்காக அங்கே இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஃபுட் கிரேடில் போடலாமா? ஈஸியான வேலை. 4 துண்டை எடுத்து 7 துண்டை வச்சு வடிகட்டி அப்படியே சாப்பிடுவது உசந்தது, வசத்தியானது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்னென்ன வருதோ அத்தனை கரெக்ட் பண்ணிட்டோன்னா, இந்த கரப்ஷன் நல்லதா, அந்த கரப்ஷன் நல்லதான்லாம் கேட்கக்கூடாது. கரெக்டா? கரப்ஷன் முடிச்சாச்சு. அதில் கிரேடு, கரப்ஷனுக்கு ஒரு கிரேடு பண்ணிவிட்டு, சார் கழுத்தில் அறுத்து கொல்லுறது நல்லதா, இல்லை மூக்கு பிடிச்சி கொல்லுறது நல்லதா? கொல்லுறது தப்பு. இதை வந்து பிடித்து அர்க்கா பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி சாப்பிடுவது நாங்கள் சொல்கிற விஷயம் இல்லை. இது அப்படியே சாப்பிடுவது நல்லது. ஓகேவா? அப்புறம் அடுத்த கேள்வி. இல்லை, சாப்பிடக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டியது. இது கரெக்டு கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேள்வி கைத்தட்டு பண்ணிடுங்க. இதுதான் நியாயமான கண்ணாப்பின்னா கேள்வி, சூப்பரான கேள்வி, எனக்கு ரொம்ப பிடித்த கேள்வி. ஏன்னா என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமோ அதை கரெக்டாக கேட்டு இருப்பாருங்க. ஸோ அப்படியே சாப்பிடக்கூடாது, மனம் தடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்?
பசுவினுடைய பிருஷ்டம் எவ்வளவு தூய்மையாக இருக்குங்கிறது அது வால் தான். வால் எவ்வளவு தூய்மைப்படுத்துமோ அவ்வளோதான் தூய்மைப்படுத்தும். கரெக்டா? ஸோ அதை ஒட்டி வருது. இது ஃபில்டர் பண்ணி தான் சாப்பிட்ணும். அப்படியே சாப்பிட்ணுன்னா தன்னுடைய அதீத பிரியத்தை காட்டுறது. குழந்தைகள் இருக்குது, குழந்தை ஆய் போயிடுத்து ராத்திரி, போ சனின்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அம்மா, அது மேலே ஒரு புடவையை போட்டுட்டு மேலேயே தூங்கிடுவான். கரெக்டா? ஏன்? இந்த மறுநாளைக்கு ஆஃபீஸ் போனோம், இது சத்தம் போட்டுருச்சு, ஸ்மெல் தெரியுது, குழந்தை அது இப்போ எழுந்து அலம்பணுன்னா அரை மணி நேரம் தூக்கம் கலைஞ்சி போச்சு, அரை மணி நேரம் தூக்கம் வராது, 1 மணி நேரம் ஆகிடும், 1 மணி நேரம் நாளைக்கு இடிக்கும். கரெக்டா? என்ன பண்ணுவான்? டக்குன்னு ஒரு கையில் ஒரு புடவை வச்சுருப்பா, பெரிய புடவையா, அது மேலே போட்டு மூடிட்டு குழந்தைகிட்ட அப்படியே தூங்கிடுவா. காலம்பரை எழுந்து சுத்தப்படுத்திடு. இது சகஜம் தானே இது? சரியா? இதை தான் நியாயம் பண்ணான்னு கேட்கக்கூடாது. ஒரு பெண் இது போல் செய்கிறாளே, இது செய்யுது கரெக்டா? இது ஏதோ ஒரு ஆபத்து சகாயமாக பண்ணிட்டா. கரெக்டா? ஏதோ ஒரு ஆபத்து சகாயமாக அதை டக்குன்னு மூடிட்டா, அவ்வளோதானே ஒழியா. இது மாதிரி இதெல்லாம் செய்கிறதெல்லாம் ஆபத்து சகாயமான வேலை. கரெக்டா? இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ணி இது செய்வது கரெக்டா, அது செய்வது கரெக்டா. ஒழுங்காக அதை சாப்பிட்றது நல்லது. பிடிச்சி ஃபில்டர் பண்ணி ஒழுங்காக அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பஞ்சகவ்யாவாக பண்ணி இப்போ ரோட்டில் விற்றுருக்கான், பஞ்சகவ்யா சாப்பிட்றது நல்லது. நாங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பஞ்சகவ்யாவை அன்றைக்கி பண்ணி அப்பயே சாப்பிட்ணும். அதுக்கு எத்தனையோ நாழிகை கணக்கெலாம் வேறு இருக்குது. இந்த வேதம் படிக்கிறவளுக்கு தெரியும். ஸோ அப்படியே சாப்பிடுவோம். இப்போ என்ன சார், உங்களுக்கு பெரிய ஃபேக்ட்ரியே போட்டோம் சாங்க, பஞ்சகவ்யா ஃபேக்ட்ரி. இதுக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? போரூரில் பஞ்சகவ்யா ஃபேக்ட்ரி போட்டு அதுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த 2 கோடிக்கு நீங்கள் சப்சிடைஸ் பண்ணிட்டீங்க. ஒருத்தர் சொன்னார் எனக்கு, எதுக்கெல்லாம் சப்சிடைஸ் பண்ணுறோம் பாருங்கள், எதுக்கெல்லாம் நம்ம கண்ணு குத்துமோ அதுக்கெல்லாம் நம்ம சப்சிடைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சம்பளம், நம்ம பணம் எதுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, எது நமக்கு நன்மை செய்யுமோ அதுக்கு மட்டுமே செலவு பண்ணணும். கரெக்டா? ஒரு பெரிய அயோக்கியம் இருக்கான், அவன் கத்தியை வச்சு யாரை வேணாலும் கழுத்து அறுப்பான். அவனுக்கு நான் புண்ணியம் பண்ணுறேன் சார் கொடுக்குறேன்னு சொன்னால் இது நியாயமா? தினமும் போய் அவனுக்கே காசு கொடுத்துருந்தேன், அவன் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக தான் இருப்பான். கரெக்டா? அவனை பிடிச்சி போலீஸ் எல்லாம் கொடுக்கணும். சப்சிடைஸ் எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு கொஞ்சம் விவேகம் தேவை. அதனால் பல்பொடிக்கு சப்சிடி, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். காலம்பரம் எழுந்தவுடனே பல்லு தேய்க்காதவங்க 125 கோடி பேர். ஒரு பல்பொடி ஒரு நாளைக்கு தேய்க்கிறது 1.5 ரூபா செலவு. 125 1.5 ரூபாய் என்னாச்சு? கால்குலேட்டர் வச்சு போடுங்க. இவ்வளவு ரூபாயை யாருக்கு கொடுக்குறோம்? இந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக்கிட்டு பல்பொடி கம்பெனி வச்சுட்டு இருக்கிற அதெல்லாம் சரியா? இந்த நாட்டை ஒழிச்சு விடுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிற பல்பொடி கம்பெனிகள், அவனுக்கு நம்ம 1.5 ரூபா காலம்பரம் எழுந்தோடனே வாங்க சார், இந்தாங்க சார் 1.5 ரூபா, இந்தாங்க சார் 1.5 ரூபா. அதுக்கப்புறம் குளத்தில் நான் ஒரு குளிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஷாம்பு 2யும் குளித்தா, இப்போ நம்ம பொடியை போட்டு குளிச்சேன்னா, குளத்தில் குளித்தேன்னா அந்த மீன்லாம் என்ன சொல்லும்? புண்ணியமாக எனக்கு சாப்பாடு கொடுத்தான் அப்படின்னு நினைக்கும். கரெக்டாக? இந்த ஷாம்பு போட்டுன்னா பொதுவாக பெண்கள் தானே அதிகமாக ஷாம்பு செத்து போகாது. இந்த கடங்காரி வந்துட்டு அவர் குளிக்க வரா, ஓடிப்போங்க மீன்லாம். ஏன்? அவள் தலையிலேருந்து வர்றது எல்லாம் என்னது? கெமிக்கல். அந்த கெமிக்கல் அந்த மீனுக்கு அவ்வளோ ஆகாது. இந்த ஆற்றுல குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷாம்பு போட்டு குளித்தா அது என்ன நினைக்கும்? இவன் வரா பாரு, ஐயோ இவன் குளிக்க வராடா, ஓடி போடுறாங்க. நம்ம கோமாதாவில் இருக்கக்கூடிய வச்சுன்னு குளிச்செல்லாம் அது வாழ்த்தும். அம்மா மகாலட்சுமி நல்லா இருமா, எனக்கு ஒரு உணவு கொடுத்தம்மா இல்லையா? நம்ம அழுக்கும் மீனுக்கு உணவு கொடுத்தம்மா நல்லா இரு அப்படின்னு நம்ம குளிக்கும் போதே அதுவும் சேர்ந்து நம்மளை வாழ்த்தும். இப்போ சொல்லுங்கள், எதை சேர்த்துக்கணும் எதை சேர்க்கக்கூடாதுன்னு. அதுக்காக தான் சொன்னேன், சப்சிடைஸ் பண்ணுறதே எதுக்கு சப்சிடைஸ் பண்ணுறோங்கிற ஒரு ஞானம் இந்த மாதிரி ஒரு அறிவார்த்த கூட்டத்துக்கு இல்லாட்டினா அப்புறம் யார்கிட்ட போய் நான் கதறது சொல்லுங்கள்? அதனால தான் உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் 1 ரூபா செலவு பண்ணுறதுங்கிறது யூ ஆர் சப்சிடைசிங் ஏ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் யார், என்ன, எப்படி, என்ன செய்யுது, நல்லதா கெட்டதா எல்லாத்தையும் யோஜனை பண்ணி அந்த 1 ரூபாயை நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு உதவியாக தான் காலம்பரை எழுந்தவுடனே பல்பொடி, நேற்றுக்கு சொன்ன லிஸ்ட்டை மீண்டும் சொல்கிறேன். காலம்பரை எழுந்தவுடனே பல்பொடி, குளிக்கிறதுக்கு குளிக்கல் பொடி,
பூஜைக்கான பூஜை மெட்டீரியல், பூஜை மெட்டீரியல் என்ன? விபூதி, குங்குமம், சந்தனம் போன்றவைகள். பிரேக்ஃபாஸ்ட் அதற்கான இப்போ சாப்பிட்டேல் பாருங்க. ஏன் இதை பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணக்கூடாதா? இதுக்குள்ள ஒரு இட்லி பண்ணக்கூடாதா? அந்த இட்லி டெக்னாலஜி சொல்லட்டுமா எப்படி பண்ணுறதுன்னு? இதில் கொஞ்சோண்டு பயிர் சேர்த்துருக்கேன், அதுக்கு மேலே உளுந்து கொஞ்சம் சேர்த்துங்க, அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க 1க்கு 4. ஏற்கனவே நீங்கள் ஒரு இட்லி பண்ணலோனா உங்கள் அதில் தான் ஒன்று இருக்குமே ஃப்ரிட்ஜு அப்படின்னு ஒன்று. அந்த ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு ஸ்பூனில் பாலுக்கு உரம் ஊற்றுறதுக்கு தயிர் வச்சுட்டு வந்துடுமா, அதே மாதிரி இட்லியும் உரம் ஊற்றுறதுக்கு வச்சுங்கோ. இந்த பொடியை எடுத்து அதாவது அரிசி நொய் நல்லா இட்லி மாவை அரைச்சி அதை கையை போட்டு நல்லா கலக்கி முதல் நாளே வச்சுட்டு இருக்கிற அந்த இட்லி மாவை கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் இருக்கும் இல்லையா, 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போதும். 1 கிலோவுக்கு மேலே மெட்ராஸில் யாரும் இட்லி பண்ண போகிறதில்ல. 1 கிலோவே 60 இட்லி 70 இட்லி வரும். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு? அதுவே 5-6 நாள் வரும். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் கலந்துட்டேன்னா அதுதான் கல்ச்சர். நேற்றைய தினம் இருக்கக்கூடிய இட்லி தான் கல்ச்சர். அந்த கல்ச்சரை தூக்கி இதில் போட்டால் அப்படியே பொங்கி மறுநாளைக்கு இட்லிக்கு தயார். எண்ணெய் வார்த்து சாப்பிட்டுக்கன்னு அதுவே சொல்லும். ஸோ அந்த மாதிரி பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சொன்ன விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுதான் இட்லி பண்ணுறவாளுக்கு புரியும். முதல் நாள் நிறையா சேர்க்கலாம், துளியோண்டு போதும் அப்படின்னு. இந்த அரிசி பச்சை அரிசி தான், முழு அரிசி. இந்த அரிசியை நான் தரேன், நீங்கள் பண்ணி பாருங்கோ. புழுங்கல் அரிசி செய்கிறது எதுக்குன்னா அது ஒரு வேறு ஆயுர்வேதிக் காரணம். அதுக்காக காஞ்சிபுரத்துக்காரர்களுக்கு புழுங்கரிசி பண்ண மாட்டால, காஞ்சிபுரம் இட்லி. அதில் என்ன சேர்ப்பா கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஏதோ இட்லின்னா புழுங்கரிசி தான் நினச்சிக்காதீங்க. புழுங்கரிசியிலையும் இட்லி செய்யலாங்கிறது தான் தத்துவம். ஓகேவா? புழுங்கரிசிலையும் இட்லி செய்யலாம். அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கு பதில் வந்துட்டா சுவாமி? நன்றி. இன்னொரு கேள்வி கேளுங்க, துணை கேள்வி. நல்ல கேள்வி. இதுக்கு ஒரு கைத்தட்டல் போடலாம். நான் கேள்வி திருப்பி கேட்குறேன். நான் கேள்வியை திருப்பி சொல்லனா சொல்கிறேன் கேள்வியை. அதாவது என்ன கேட்குறாருன்னா, இந்த கலப்பின மாடுகளும் ஜெர்சி போன்ற மேலை நாட்டு மாடுகளும், ஜெர்சி பிரிஷியன் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மேலை நாட்டுகளும் பூஜைக்கு உகந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்குறோம், கரெக்டாக? அந்த அடிப்படையில் பூஜை பண்ணுறோம். வராகர் பூஜை பண்ணுறோம். நாய் யாரும் கூப்பிட்டு பூஜை பண்ணுறது இல்லை. பைரவர்னு சொல்லிவிட்டு அதுக்கு பைரவ அஷ்டகம்லாம் வந்தாச்சு, சரியா? இதெல்லாம் வந்தாச்சு. அதனால் பூஜை பண்ணுறதுக்கு அது தடை இல்லை. ஆனால் நாம் பண்ணுற கோபூஜைன்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, கரெக்டாக? அது இல்லை. அதை மட்டும் புரிஞ்சு. இதுக்கு மேலே இதை விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நாம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, கோபூஜை அப்படின்னு இருக்குது, கரெக்டா? என்னம்மா? நான் அதை சொல்லவே இல்லை, அதை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம், இப்படி பண்ணினா கோபூஜை அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோபூஜைக்கு இது உகந்தது அல்ல. ஆனால் இது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், அவ்வளவா முடிவு பண்ணிக்கணும். சார் இப்போ ஆஞ்சநேயர் இப்போ இந்த வாகா பார்டர் நான் போனேன். வாகா பார்டர் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் மாட்டில் வீரர்கள் உட்காந்துருக்காங்க, வரிசையாக உட்காந்துருக்காங்க, பஜ்ரங் பலி அப்படின்னு. இங்கேருந்து ஒரு பண்டிதர் ஆக்ஷன் போயிருந்தோம். பண்டிதர் சார் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு இருக்கான் சார், ஷூ போட்டுருக்கான் சார். நியாயமா? அவன் என்ன பஜ்ரங் பலி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் கட்டிட்டு அவன் வாகா பார்டரில் நிற்கிறான். அவன் பண்ணிட்டு வெயிட் மினிட் ஃபார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஷூவை கட்டிட்டு அப்புறம் துப்பாக்கி வச்சுட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு துப்பாக்கி எடுத்து கிடிச்சு அவன் டமால்னு சுட்டா. இது நியாயமாக இருக்குமா? யாருக்கு? இவன் பண்டிதர் உட்காந்துருக்கார், இவர் செருப்பு போட்டுன்னு சாமி கும்பிடக்கூடாது. அங்கே வாகா பார்டரில் இருக்கிறவர் செருப்பு போட்டுன்னு கும்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு? அவங்க என்ன பண்ணிப்பாங்க, இந்த யூனிஃபார்ம் என்னவோ அதில் தான் இருப்பாங்க. ஜாய் பஜ்ரங் பலி டப்ப செத்து போச்சு. பூச்சி மாதிரி எல்லாம் காலி ஆகிடும். சமீபத்தில் கூட நடந்தது பாருங்கள். நாள் பார்த்து நேரம் பார்த்து ஐயரை கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணி, சார் சங்கல்பம் பண்ணிக்கோ சார் நான் அப்படி சொல்லி, தீர்த்தமே இல்லையா சார்
அப்படின்னு இவர் கேட்டு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஸோ யதா சௌரியம்னு சொல்லியாச்சு, நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஆனால் உகந்தது என்னன்னு கண்டுபிடிச்சிக்க வேண்டியது நீங்கள் தான். ஒரு நாளைக்கு உகந்த பூஜை எப்படி செய்வது அப்படின்னு உங்கள் கேள்வியை நான் வச்சுக்கிட்டு, சுவாமி ஒத்துட்டாருன்னா ஒரு நாளைக்கு உகந்த பூஜை செய்வோம். வாய்ப்பு இருந்ததுனால் நீங்களும் வந்துடலாம், நானும் வந்தேன் செய்வோம். ஓகேவா? நன்றி. என்ன வித்தியாசம் இது? ஜெர்சி பசுக்கும் நாட்டு பசுக்கும் உள்ள வித்தியாசம் 24 25 வித்தியாசம் இருக்குது. முக்கியமாக அந்த ஹம்பு இருந்தால் தான் பசுன்னு பேர். இப்போ விக்ரமன் சொல்கிறான், சார் இந்தாங்க சார் நல்லெண்ணெய் சார் அப்படின்னா நீங்கள் நாலுலேருந்து இதை போட்டு அப்பளம் பொரிப்பேலா? நான் கொடுக்குறேன், சுவாமி இந்தாங்க நல்லெண்ணெய் 1 லிட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இதை கொடுக்குறேன். நீங்கள் நல்லெண்ணெய்ன்னு சொல்லிட்டார் சார், அதனால் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் பொரிக்கலாமே, அதில் அப்பளம் பொரித்து பார்த்தா இதில் வருமா? அதாவது அதனால் அவன் ஜெர்சி பசுன்னு சொல்லவே இல்லை, ஜெர்சின்னு தான் சொல்லி விற்றுருக்கான். ஓகேவா? புரிஞ்சுதா? அவன் விற்றானா? முதல் கேள்வி, முதல் விஷயம். வர ஜெர்சி பசுன்னே சொல்லலை, இது ஜெர்சி அனிமல் அப்படின்னு தான் சொன்னான். சரியா? நீயா நினச்சிக்கிட்டு அப்புறம் 1008 கேள்வி இவனே பண்ணிக்கிறது. அப்புறம் அதுலேருந்து இருக்கிறத சாப்பிட்லாமா? கேள்வியை ரிவர்ஸ் பண்ணுங்கள். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை மீறி போகமாட்டேன்னு ஒரு வரையறுக்குள் வாங்க. குழந்தைகளுக்கு இருக்கும், தப்பு எவ்வளோ சார் பண்ணலாம், இவ்வளோ தூரம் தப்பு பண்ணலாமா, இவ்வளோ தூரம் தப்பு பண்ணலாமா, அப்புறம் முழங்கால் வரலையும் தப்பு பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. சாஸ்திரத்துக்கு மீறிய விஷயம் தவறு, அதை புரிஞ்சுங்க. சாஸ்திரத்துக்கு மீறிய விஷயம் அந்த பாலை குடித்தா ஏன் தப்புங்கிறது நேற்றுக்கே சொல்லிட்டேன். A1 A2 அப்படிங்கிற மில்க்கு, A2 மில்க்கு புரோட்டீன் வந்து BCM 7 அப்படிங்கிற ஒரு ராட்சசன் உருவாகிறான். அந்த ராட்சசன் தான் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல ஜெனட்டிக் சேஞ்சஸ் பண்ணுது, டீஜெனரேட்டிவ் டிசீசஸை க்ரியேட் பண்ணுது. டீஜெனரேட்டிவ் டிசீசர்னால் என்ன வேணால் இருக்கலாம், கேன்சர் மட்டும் நினச்சிக்காதீங்க, கட்டியும் வைக்கலாம், அதுவும் டீஜெனரேஷன் தான். முதல்ல கட்டியாக வரும், அப்புறம் மூளை வெடிச்சு போயிடும். மூளை வெடிச்சதுனால செத்து போயிட்டான்னு எழுதுவான். மூளை வெடிச்சதுக்கு என்ன காரணம், அப்புறம் கட்டி சாப்பிட்டதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி பால் சாப்பிட்டது அப்படின்னு நம்மளாக முடிவு பண்ணிக்கணும். சரியா? முடியாது, அவ்வளோதான் சொல்லியாச்சு, முடியாது. ஏன்னா அந்த பனிஷ்மெண்ட்டு கோமாதா உங்களுக்கும் எனக்கு சேர்த்து கொடுத்துருக்கா. என்னை உதாசீனப்படுத்தினிய உனக்கு நொட்டுவனா அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டா? என்னை உதாசீனப்படுத்திய, நான் கேரளாவுக்கு போயின்னு இருக்கேனே, எப்பயாவது நீங்கள் யோசனை பண்ணியா அதை பற்றி? எப்பயாவது யோசனை பண்ணியா? தினம் தூக்கின்னு போகிறானே, அப்படியே பிறந்த குழந்தைய காலை பிடிச்சி தூக்கி செவுத்தில் அடிக்கிறானே டிவியில், நீ பார்த்துன்னு தானே இருக்க. உனக்கு மட்டும் நான் பால் கொடுக்கணும், நீ சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பொல்யூட் பண்ணுவேன். கோமாதா கொடுத்த தண்டனைன்னு நினச்சிங்க, இறைவன் கொடுத்த தண்டனை நமக்கு புரியவே மாட்டேங்குது. எது நல்லது எது கெட்டது. ஸோ கோமாதாவை கும்பிடுவோம், எது நல்லதுன்னு நமக்கே புரியும். சரியா? நமக்கே புரியும். அதுக்காக ஒரு கைத்தட்டு, நான் சொன்னதுக்காக இல்லை, இந்த கோமாதாவுக்காக. கோமாதாவை பிடிச்சிக்கிங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி போனால் ஆரோக்கியம் கிடைக்கும். கோமாதாவை பிடிச்சின்னு தப்பே பண்ண முடியாது சார், தப்பே பண்ண முடியாது. ஆரோக்கியம் 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 வரும். அதை தவிர வேறு ஒன்றுமே அவள்கிட்ட இல்லை. தேகி கொடுக்குறேன். நேற்றுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். கொடுப்பேன். காம தேனு, அவ்வளோதான். அவள் தனக்கு வச்சுக்கல பேர், நம்ம தான் வச்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ பூஜை பண்ணல, எங்கே பண்ணேன், எந்த பக்கம் பண்ணேன், ஒரு சில பேர் முன்னாடி போய் பூ போட்டுன்னே இருந்தா. அவர் கூப்பிட்டார், இங்கே பின்னாடி வாங்க. ஏன்? லக்ஷ்மி நீங்கள் பார்க்கல, நானும் பார்க்கல. ஆனால் 2 பேரும் பார்த்தது ஒன்று இருக்குது. லக்ஷ்மியை நம்ம பார்த்தோமா? பார்த்தது இல்லை, நம்பினோம். ஆனால் பார்த்தது ஒன்று இருக்க, 2 ஐட்டம் இருக்குது, கோஜலமும் கோமயமும். இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னோம்? 33 கோடி தேவர். நான் சொன்னோம் நதிக்க மைக்ரோஸ், அவா பாஷையில் தேவர்கள்னு சொல்கிறான், நமக்கு மைக்ரோப்ஸ். அந்த மைக்ரோப்ஸை என்ன பண்ணணும்? கல்ச்சர் பண்ணணும். எப்படி பாலை தயிராக்குறோமோ அது மாதிரி தயிராக்கணும். இப்படி பண்ணினா இதில் உங்களுக்கு எங்கே தப்பாகுன்னு நினைக்கிறேன்? அம்மா பேரை அம்மா சொல்ல, அம்மா கையில் கொடுத்து போடு தங்கக்கண்ணு, அவள் 600 ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு. சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லிட்டு போயிட்டான். அந்த கோமாதா கையில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை எடுத்து கொடுத்துருவோம்.
நீனே நான் காப்பாற்றணும் பாதா. எனக்கு என்ன தேவையோ, யாராவது பெரிய ரிஷிகள்லாம் கடவுள் முன்னாடி கூட்ட உனக்கு என்ன வேண்டும், ஏய் ஓடா சாமியவே சொல்லிடுவா. எனக்கு என்ன நான் தான் எதையும் வாண்டான்னு உட்காந்துட்ருக்கேன். நம்மளே மாதிரி கிரகத்தில் இருக்கிறவங்க தான் எனக்கு அதை கொடு இது கொடு இது கொடுன்னு கேட்டுருப்பா. பெரிய தபஸ்வி போய் இப்போ சங்கராச்சாரியார் இருக்கார், இவர்கிட்ட கடவுள் பார்த்தவர். இவர் என்ன கேட்பார், எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் அங்கே எழுதி வைலாம் கேட்டிருப்பார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இல்லை எனக்கு ஏதாவது நல்ல ஒரு BMW கார் ஒன்று கொடு, என்னால் முதுகு வலிக்குது, என்னால் உட்கார முடியல என்ன கேட்டிருப்பார். கடவுளே வந்து போனால் கூட கடவுள் உங்களுக்கு வேறு யார்தான் போ ராங் நம்பர்னு சொல்லி அழிச்சிருக்காரு. கரெக்டா? கடவுள் வந்து நான் உனக்கு என்ன தரணும் சொல்லு அப்படின்னு கேட்டால் கூட ப்ளீஸ் ராங் நம்பர், எனக்கு ஒன்றும் வேண்டாயா, நான் சௌக்கியமாக உட்காந்துட்ருக்கேன், நீ அத்தை வேலை பண்ணால் பார்த்துக்கோ, எனக்கு வேண்டாம். அதனால் கடவுள்கிட்ட பசுமான்ட்ட நீ கேட்கவே வேண்டாம். அது என்ன கொடுப்போமோ மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர். இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறேன்? காமம்னா ஏதோ காமம்னு அந்த 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 3 எழுத்து வார்த்தையை நினச்சிட்டு இருக்க வேண்டாம். காமம்னா ஆக்டிவிட்டி. இந்த மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ரிசர்வ் பேங்க் மேனேஜர் இருக்கட்டும், ஏன் மாடு மேய்ச்சா என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டுருவானா அவங்கள? ஆனால் மாடு மேய்க்கிறவனுக்கு கொஞ்சம் சப்சிடைஸ் பண்ணக்கூடாதா? கரெக்டா? நீங்கள் ரிசர்வ் பேங்க் மேனேஜராக கூட இருக்கேன், மாடு மேய்க்கிறவனுக்கு இங்கே வாப்பா, உனக்கு என்னப்பா வேணும்? சரி சரி, ஒரு அந்த என்ன வெலிங்டன் ஷூவா, அது என்ன ஷூ சொல்லுவேன், இப்படி முழங்கால் வரலையும் இருக்குமே ஒரு ஷூ, வெலிங்டன் ஷூ, நம்பூஸ் ஷூ, அந்த ஷூ ஒன்று மாடு மேய்க்கிறனுக்கு வாங்கி கொடுக்கூடாதா? நீங்கள் மாடு மேய்ச்சி நான் போய் பாம்பு கடிச்சு செத்து போகிறான்ல, இது போட்டால் பாம்பு கடிக்காதுல்ல. அவனுக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுக்கக்கூடாதா? டிவி சுட்டி வாங்கி கொடுக்காதீங்க. குதிரை வாங்கி கொடுத்தா என்ன ஆகும்? குதிரை வாங்கி கொடுத்தா குதிரையும் பிழைக்கும். குதிரை, யானை, பசு 3 எங்கே இருக்கும்? கோயிலில் இருக்கும். ஏன்? 3மே நேத்திக்கு சொன்ன பாசிட்டிவ் அனிமல். ஓகேவா? அதனால தான் 3ஐயும் நாம் பண்ணுறோம். நான் விளையாட்டாக சொல்லுவாள், இந்த சாமிகிட்ட போய் எல்லா வயலும் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு கொடு அதை கொடு இது கொடு, மண்டே தலை வலிக்கு தான். அவர் ராத்திரி ஃபுல்லாக யோஜனை பண்ணி யார் யார் என்னென்ன கேட்டான்னு லிஸ்ட்டு போடுறதுக்குள்ளே அவருக்கே தலைவலியாம். காலம்பரை எழுப்பும் போகிற கௌசல்யா சுப்ரஜா சொல்லும்போது நிறுத்து என்ன முதல்ல சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல எதை பார்ப்பார்? பசுவனுடைய எந்த இடத்த பார்ப்பார்? பெருமாள் சுவாமி கிழக்க பார்த்து இருந்ததுன்னா பசுவும் கிழக்க பார்த்தா நிற்கும். நாம் கோயிலில் போனோன்னா நம்ம எந்த பக்கம் பார்த்துன்னு நிற்போம்? அப்போ மேற்க பார்த்துன்னு நிற்போம். கிழக்க பார்த்த கோயிலாக இருந்தால் மேற்க பார்த்துன்னு இருப்போம். ஆனால் பசு எப்படி இருக்கும்? கிழக்கு பார்த்துன்னு தான் நிற்கும். பெருமாளே என்ன செய்கிறார்? நேற்றுக்கு பட்ட கஷ்டத்தெல்லாம் தீர்த்துமா என்ன இந்த பூமியில் நானும் அச்சாவதாரமாக எடுத்துக்கிட்டேன். அச்சாவதாரம்பா வைஷ்ணவத்தில் சிலைன்னு சொல்கிறத விட அச்சாவதாரம், அதுவும் ஒரு அவதாரம் தான். கரெக்டாக? அது வைஷ்ணவ பாஷை பரிபாஷை அவ்வளோ அருமையான தமிழ். அது வைஷ்ணவ பரிபாஷை. அச்சாவதாரம் அது ஒரு அவதாரம். இப்போ ஸ்ரீரங்கம்னா அது ஒரு அவதாரம். அந்த அவதாரம் அச்சாவதாரம். அதை சொல்லுவா. அவரே நானும் இந்த பூமியில் எடுத்துட்டேன், அந்த வசிஷ்டர் பட்ட கஷ்டம் மாதிரி நானும் படணும், அதுக்காக தினம் கொஞ்சம் வந்து பசுமாட்டை அனுப்பிச்சு நீங்கள் ஒருத்தரும் ஒரு கோயிலுக்கு ஒரு நாட்டு மாடு பண்ணுங்கோ, நாங்கள் ஒரு டீம் தயார் பண்ணுறோம். அவன் உண்மையிலே நாட்டு மாடு வச்சுட்டு இருக்கானா, அது மேய்தா, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்துடும். சரியா? இந்த 40,000 கோயில் இருக்குது, 40,000 பசுமாடு காப்பாற்ற விட்டுறோம். கரெக்டா? இதுக்கு என்ன ஆனா துணையா? அதில் பண்ணுற மற்ற நம்ம சில வேண்டுதல் மாதிரி போய் பரிகாரம்லாம் பண்ணுறோம். அந்த கோயில்களில் போய் ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுறோம். இதுகளுக்கு பலன் உண்டா இல்லை குறைவா? ஆச்சாரிய சுவாமிகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நம்ம கிட்ட கேட்க, இது எப்படி கொஞ்சம் அதிகப்படுத்தி தரமா நினச்சிடாதீங்க. ஆனாலும் ஒரு அழுத்தமாக ஒரு பதில் சொல்லுவேன். எனக்கு மேலே ஆச்சாரிய சுவாமிகளாம் இருக்கா, அவெல்லாம் என்ன தப்பாக நினச்சிக்க கூடாது, இவன் போய் அதிகப்படுத்திங்க தரமா இந்த மாதிரிலாம் சொல்கிறான் அப்படின்னு. கீ டை யாது அவ்வளோதான். சரியா? ஏதோ அவ்வளோதான். கோயிலில் சாண்டித்தியம் போச்சுன்னு சொல்கிறாள்ல, எப்படி போகாமல் இருக்கும்?
இப்போ கேள்வி பாலில் கேட்டார், இது சாப்பிட்டா நல்லதா சார்? சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டு கேள்வி, அதுக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? இந்த கோயிலெலாம் எப்படி நடக்குது, இதை உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இதை இந்த சிஸ்டத்தை அதில் பாதி தப்பு பண்ணிவிட்டு மிச்சம் தப்பு ரைட்டாக தப்பாக சொல்லுங்கள் சாருங்காரான். காயிட்டு அடிக்கணும். எப்படி முழுசாக பண்ணு, ஃபாலோ பண்ணு, ஒரு கேவிட்டு ஒரு இதை போடுங்க. எந்த டிசிஷனாக இருந்தாலும் என்னை கேட்டுருந்தாண்டா நீ முடிவு பண்ணணுன்னு ஒரு கேவிட்டு போடுங்க. கோயில்களில் ஆசை பொதுமக்கள் ஒத்தன்னு போடலாம். இந்த மாதிரி கோயில்களில் இஷ்டத்துக்கு நடைமுறை நேற்றுக்கு ஒருத்தன் போட்டான். நான் ஃபேஸ்புக்கில் கூட மயிலாடு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான். என்ன, அதெல்லாம் கோயிலில் எந்த ட்ரெஸ் போட்டுன்னு வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிடுறான். மயிலாடு, அவர் கேட்டால் மயிலாடு தானே சொல்லணும், கரெக்டா? நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், மயிலாடு கோர்ட்டுக்குள்ளே கருப்பு அங்கி போடாமல் நான் வந்து ஆர்கியூ பண்ணலாமா? அவ்வளோதான், மயிலாடு சரியா பண்ணலாமா? முடிவெடு. கோயிலுக்குள்ளே மட்டும் சொல்கிறேன். கோயில் என்பது ஒன்று அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆயுதம். ஆயுதம்னா டூல். கோயில் அதை கன்னத்தில் போட்டுக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. கோயிலை பார்த்து பார்த்து நீ ஒன்று அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக? அதான் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ ரொம்பவாய். அவன் சொன்னான் சிம்பிள், அது நாராயணனே நமக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயணன் கொடுப்பான் புரிஞ்சுது, நமக்கே கொடுப்பான் புரிஞ்சுது. ரெண்டும் சேர்த்து ஏன் சொல்லணும்? நாராயணனே கொடுப்பான், நமக்கே கொடுப்பான், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். அட்ரஸ் கொரியர் மாதிரி போகாது, அதான் அர்த்தம். கொரியர் மாற்றி பக்கத்தாத்தில் கொடுத்துட்டு போகிறான், நாராயணன் கொடுக்கணும். ஸோ கொடுப்பான். அந்த லெவலில் நீ ரைஸ் ஆகணும். இதுதான் கோயில். கோயில் சிஸ்டங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாதி தப்பு பண்ணிவிட்டு இப்போ இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த தப்பு ரைட்டா? அந்த எந்த தப்பு ரைட்டுன்னே புரியல. அதனால எந்த தப்பை திருத்துறதுன்னு புரியல. நல்ல ஸ்கிரிப்ட், கோயில் ஸ்கிரிப்டை ஒருத்தர் தயார் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து இதை தானே நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும். அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு பண்ணணும். இந்த மாதிரி அறகுறை பூஜையெல்லாம் அந்த பூஜையை பண்ணுறதுக்காக. ஆனால் இறைவனை அப்படி போகும்போது அப்படி பண்ணால் கூட இறைவன் நம்மளை கருணை உள்ளவன் இல்லையா? அவன் என்ன, நீ வந்து அட்டென்ஷனில் நின்றுட்டு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் கேட்குறான். என்ன இறைவா நாராயணா இல்லையா? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் இன்னும் ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? ஜுரம் வந்து நாக்கு இழுத்து கை கால் வெடித்து கண்ணு தெரியாத போய் அப்போ ராமராமா சொல்லுங்க அப்படின்னா, ஏண்டா என்னால் முடியல செத்து போகிறேன் அதனால சொல்கிறியா அப்படின்பா. ராமராமா சொல்ல வராது. அதனால என்ன பண்ணான், அப்போதைக்கு அரங்கமாக நான் இப்போவே சொல்லி வைக்கிறேன், என் பேங்கில் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ, அப்போ என்னால் சொல்ல முடியாதோ. இந்த சிஸ்டத்திற்கு தான் கோயில். அப்கிரேடிங் த சொசைட்டி. இவன் என்ன சொல்கிறான், டவுன் கிரேடிங் த டெம்பிள் டு தி லெவல் ஆஃப். புரியுதா? ஏன் வசதிக்கு அந்த கோயிலை குறைச்சிடும். இதை மாற்றணும் சார். இதை வந்து கேள்வியில் என்னுடைய ஆசையினை சேர்த்து சொல்லினேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இதை மாற்றியே ஆகணும். கோயில்கள் இஸ் த பிளேஸ் வேர் த பீப்புள் ஷுட் கெட் அப்கிரேடட். இன்னும் கொஞ்சம் நம்ம உயர்த்திக்கணும், அதை பார்த்து உயர்த்திக்கணும். அதுதான் கொள்கை. என் வசதிக்கு குறைச்சிக்கிட்டே போயிடக்கூடாது. ஓகேவா? அது கோயில் ஆயிடும். அருமையான செய்தி. மற்றவர்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ அவர் சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன். கோயிலில் கோ இருக்கணும், மினிமம் கோ இருக்கணும், பசு இருக்கணும். பசு இல்லாத கோயிலை நம்ம இனிமேல் கோ இல்லாத பசு இல்லாதன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு நகைச்சுவையோட பெரிய அர்த்த புஷ்டி உள்ள ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பசு இல்லாத ஒருத்தர் சொன்னார், இவர் நம்ம ராமசுப்ரமணிய சுவாமி தான் சொன்னார், எவ்வளோ 2 கோடி செலவு பண்ணி அவருடைய ரொம்ப பிரியமான கோயிலாம் சுவாமி மேலே போயிட்டு வந்திருக்கார். தேடி பார்த்துருக்கார் பசுவை. அதெல்லாம் இல்லை சுவாமி, அடித்து துரத்திட்டான். 2 கோடி செலவு எதுக்கு? இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு, அந்த பிளாஸ்டிக் ஒட்டுறதுக்கு. இப்போ எதில் போனாலும் பிளாஸ்டிக்கு, செவுறு மேலே பிளாஸ்டிக்கு, எல்லாமே பளிச்சுன்னு இருக்கணும் சார்.
ஏன்டா இந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டு அப்புறம் இன்னொரு பிளாஸ்டிக் போட்டுருவோம் சார். ஏன் கருங்கல்லாவே இருந்தால் என்ன போயிடுச்சு? கல்லும் பேசும். நம்மலாம் புரிஞ்சுக்கணும். கோயிலில் போய் எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி எடுத்து அப்படி செவுத்தில் தள்ளிவிட்டு வருவா. இவன் நவநாகரீகமானவன், கண்ட்ரி ப்ரூட், இதை போய் செவுத்தில் தருவிட்டு போகுது வேறு அப்படின்னு அந்த படித்தவன் மாதிரி ஒருத்தன் பேண்ட்டுக்கெல்லாம் போட்டுன்னு உட்காந்துருப்பான். இவன் சொல்லுவான், அந்த படிக்காத பொண்ணு கோயிலுக்கு எடுத்துன்னு வந்தத எதையும் வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது சுவாமி, அதில் ஏதாவது ஒட்டின்னு எங்கள் ஆற்றுக்கு வந்துட்டு போடுது, அதனால நான் என்ன பண்ணேன், எடுத்து அதை அப்படியே ஊற்றிட்டு வந்துட்டேன். இது படிக்காத பொண்ணு சொன்னது. படித்தவன் சொன்னது இது கண்ட்ரி ப்ரூட்டு. நான் எவ்வளோ பெரிய சுண்ணாம்பு பிடிச்சி வச்சுருக்கேன். இது எண்ணெயை ஏன்டா எண்ணெய் போகிறதுக்கு கொஞ்சோண்டு போடு, தேய், நீ தானே ஆஃபீஸரு, தேய்ச்சி சுத்தப்படுத்தி வெய்யி, என்ன கேடு? எதை செய்கிறோமோ 4-3 ஒருத்தர் 4, நான் என்ன கேட்டால் 5.5 அடி, நான் 5.10. ராமசுப்ரமணியம் சார் என்ன அழகிறாருன்னு வச்சுங்க, திடீர்னு சார் 4.5 அடி தான் அப்படிம்பாரு. நீங்கள் நான் சொல்லுவேன், இல்லை சார் நான் 5.5 அடி, 5.25 அடி, இல்லை சார் 4.5 அடி. மெதுவாக அப்புறமா கேட்டால் எங்கே சார் பாருங்கள், கரெக்டாக 1, 2, 3, 4, 4.5 தான் சார் நீங்கள் அப்படிம்பார். அப்புறம் அந்த ஸ்கேலை வாங்கி பார்த்தா தான் தெரியும், 1 அடிக்கு 16 இன்ச்சுன்னு சொல்லுவார். எப்படி நம்ம 1 அடிக்கு 12 இன்ச்சு தான் கணக்கு, நம்ம 5 அடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் இப்போ மாற்றிடுவார், எதை ஸ்கேலை மாற்றிடுவார், 1 அடிக்கு 16 இன்ச்சு. இப்போ நான் என்ன அளந்தானே எவ்வளோ இருக்கும்? இப்படி தான் கோயிலை நம்ம அளக்கிறோம். எவ்வளவு முட்டாள்தனம் தெரியும். எல்லாத்தையும் தப்பு தப்பா மொத்தமே தப்பாக இருக்குது. அதான் சொன்னாலே சிவலிங்கத்து மேலே கொண்டு காலை வச்சுன்னு உட்காந்து படுத்துருந்தாரான். அறிவு இருக்கா? சரி என்ன பண்ணோம், கொஞ்சம் காலை சிவலிங்கத்துலேருந்து எடுறா. சரி எங்கே சிவன் இல்லையோ அங்கே கொஞ்சம் என் காலை எடுத்து வையேன் அப்படின்னாரான். அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு, எங்கே சிவன் இல்லை சொல்லுங்கள். எனக்கு தத்துவம் தெரியும், சிவலிங்கம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு. அதுக்குன்னு எல்லா சிவலிங்கத்திலுமே நான் காலை வச்சிட முடியுமா? தத்துவத்தை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் தான் ஸ்கேல் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஸ்கேலை மறந்துட்டு தான் நம்ம தவிக்கிறோம். இது பண்ணா ரைட்டாக, காஃபியில் சக்கரை போட்டு காஃபியே தப்பு அப்படின்னு புரிஞ்சவங்க காஃபியில் நான் போய் ஹோட்டலில் போய் கேட்பேன், 100 தடவை கேட்பான், காஃபி சார் சக்கரை போடலாமா, சக்கரை போடுறா, இல்லை சார் தலை நடிச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு நிச்சயம் சுகர் இருக்கும். அவன் 3 தடவை கேட்பான், சார் காஃபி 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 சக்கரை போடலாமா, சக்கரை போடலாம், போடலாம்டா, சரி காஃபியே வேண்டாம், காஃபியை தவிர வேறு ஏதாவது இருந்தால் எடுத்துனார், பால், சரி பாலை கொண்டா, ஜெர்சி பாலான்னு கேட்குறதில்ல இன்னும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கேலுங்கிறது ஒன்று. அதுக்கு தான் நம்மளுடைய தத்துவத்துடைய ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எல்லோரும் நாளிலேருந்து தேடணும். அந்த ஸ்கிரிப்ட் என்ன 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 பரதநாட்டிய கலை. பரதநாட்டியம் என்பது கையையும் காலையும் ஆட்டுவது. நான் இதான் பரதநாட்டியமா ஒருத்தன் எழுதிட்டான்னு வச்சுங்க. பரதநாட்டியம் என்பது கையையும் காலையும் ஆட்டி அப்படின்னு டிக்ஷனரியில் மீனிங் போட்டான்னு வச்சுங்க. அப்போ நான் இப்படி இதான் பரதநாட்டியமா? பரதநாட்டியத்துக்கு ஒரு சாஸ்திரம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அவளை போய் பத்மாசி பாட்டி துப்பாக்கியால் கொன்னுடுவேன் என்ன சொன்னேன், கரெக்டா? இதுதான் பரதநாட்டியம்னு சொன்னேன்னா, அதுக்கு நான் எவ்வளோ பெரிய கிராமரே உருவாக்கி வச்சுருக்கோம். நீ என்னன்னா இப்படி மீனிங் கையும் காலையும் ஆட்டுறது. அந்த மாதிரி தான் இந்த கோயில் பூஜை எல்லாம் யதா சௌரியம்னு ஒரு வார்த்தை வரலாம் சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிவிட்டா. யதா சௌரியம் எது சௌரியமோ செஞ்சுங்க. அதனால் யதா சௌரியம்னா நீங்கள் இந்த வாகா பாடல்னு அந்த போர் வீரனை நினைவுச்சிங்க. அவன் செய்கிறதுலாம் ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. அதனால அவனை பார்த்து நீங்கள் நாலுலேருந்து ஆஞ்சநேயர் கும்பிடும் முறை ஒரு ஷூ போட்டுருந்தா அவங்க முன்னணுங்கிறது அர்த்தம் இல்லை. இது ஒரு நிலை, அது ஒரு நிலை, இரண்டுக்கு இடைப்பட்ட நிலையில் நாம் இருக்கோம். பார்த்துப்போம். ஓகேவா? இந்த கேள்விக்கும் பதில், உங்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் வந்துருச்சா? நன்றி. சொல்லுங்க. எஸ், செல்ஃப் ஃபெர்மெண்டேஷன். இது செல்ஃப் ஃபெர்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். நேற்றுக்கு இதனுடைய விளக்கம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இது நாள்பட இதனுடைய வீரியம் கூடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, இதில் கைப்பட்டு ஏதோ செய்யும் பொறும்பட இந்த பேத்தஜென்ஸ் இருக்குது இல்லையா, பேத்தஜென்ஸு சம்டைம்ஸ் அதை அவுட்பீட் பண்ணிவிடும். எதை உள்ளார இருக்கிற ஆன்டிஜென்ஸை அவுட்பீட் பண்ணும். அதுலேருந்து ஃபவுல் ஸ்மெல் வரும். கரெக்டாக? ஆனால் இந்த ஃபவுல் ஸ்மெல்லை போக்குறது தான் இது. அதனால் இது எத்தனை நாள் வச்சுன்னு சாப்பிட்லாம், எப்போ சுத்தமாக உற்பத்தி பண்ணிடலாம். ஓகேவா?
சரியா? அதே நேரத்தில் கோமயம் இருக்குது பார்த்தீங்களா? கோமயம்னா என்ன? சாணி. அந்த கோமயம் வந்து பிறந்த உடனே யூஸ் பண்ணிடணும். ஏன்? பிறக்கும் போது என்ன சொன்னேன்? மைக்ரோப்ஸ் மைக்ரோப்ஸ் மைக்ரோப்ஸ். நம்மளை பொறுத்தவரை இனி மாடு சாணி போடலை, மாடு மைக்ரோப்ஸ் போட்டுது. அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் பாருங்கள், சுவாமிகிட்ட இருக்குது, இவருக்கும் வந்திருக்கோம். அழகாக ஒரு நல்ல ஆரோக்கியமான சாணி எப்படி இருக்கணும்னு பிடிச்சி போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, வாங்கிங்க. அதை மீண்டும் ஒரு தடவை இதான் இதில் நம்பர் வந்துட்டால, ஜபத்தில் இருந்தாலும் வந்துடும். ஜபத்தில் இருக்கலண்ணா, காமதேன ஜபத்தில் இருக்கலண்ணா, அவ்வளோதான் வந்துடும். வந்தோன்னா உங்களுக்கு வந்துடும். ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் அதை மீண்டும் நம்ம அதை போட்டுருவோம். போட்டோன்னா ஆரோக்கியமான பசுமாட்டினுடைய சாணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி நாம் நம்மளை ஸ்கேலை மறந்துடுறோம், ஒரு பொருளை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். பாதி தப்பில் போய் எந்த தப்பு ரைட்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத ப்ளீஸ். அதாவது எனக்கு வந்துட்டு இந்த அடிக்கடி இருமல் வரும். இருமல்னா அப்படியே அடி வயிற்றுல எனக்கு பெரிய ஒரு இருமல் வரும்னு வச்சுப்போம். அந்த இருமலை வந்துட்டு போக்கினது தான். இது ஏன் இவ்வளோ மெதுவாக சொல்கிறாரு? நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, காத்தால குடிக்கும்போது கொஞ்சம் தண்ணியில் சேர்த்தா குடிப்பேன், நல்லா கார்கில் பண்ணுவேன். வெரி குட். கார்கில் பண்ணி நல்லா கொப்பளிப்பேன். கொப்பளிச்சுட்டு துப்ப மாட்டேன். இவர் வாய் கொப்பளிச்சது சொல்கிறேன். அந்த காலத்து கிராமத்து பெண்கள்லாம் வீட்டு வாசல்லையே எதை தெளிப்பா? சரியா? சுத்தப்படுத்துவா இல்லையா? சமையல் ரூமில் டைனிங் டேபிள் எதை தொடப்பா? சரியா? அப்புறம் அதனால் அடுப்பு அடுப்பு தானே உணவு உருவாக்குற இடம். அது என்ன செய்வா? நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நான் அதே வாட்ஸ்அப்பில் ஒரு ஈகோ ஹவுஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், பார்த்தேன். அதையும் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுவோம். ஈகோ ஹவுஸ் எப்படி பண்ணலாம்? வீடு கட்டுங்கோ சார், கட்டடம்லாம் கட்டுங்கோ சார், ரிசர்வ் பேங்க்லாம் பணம் வேணும் சார், பணத்தை பாதுகாக்கணும் சார். இப்போ நம்மளே மாதிரி ஆளுங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்த பிறகு எதுக்கு சார் பெரிய பணம்? சாதாரணமாக வீடு கட்டிடுவோம். வீடு சிமெண்ட்டில் வேணால் கட்டிங்கோ. உள்ளுக்குள்ளே நான் சொல்கிறத அந்த கோமயத்தை வச்சு பூசி அதில் வரக்கூடிய, அதில் வேறு ஒன்றும் இல்லை சார், கோமயத்தை கலந்துக்கிட்டு, கோமயமும் கோஜலமும் கலந்துக்கிட்டு, அதில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு, கொஞ்சோண்டு இந்த மூலிகை இருக்கக்கூடிய அது பேர் என்ன, வசம்பு, இது ரெண்டையும் சேர்த்து உள்ளார பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கோம் சார். வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கும் தெரியுமா? கோபர் காசு ஒன்று பண்ணுங்க. கோபர் காசே அதுக்குள்ளே அடுப்பு பண்ணிடலாம், அதையும் செய்யலாம். இதெல்லாம் பசுவை காப்பாற்றுறதுக்கான 100 வழியில் ஒரு 10 வழியை இன்றைக்கி சொல்லி முடிச்சிருக்கேன். நீங்கள் தயவுசெய்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போகிற அந்த 100 வழியையும் கற்றுண்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லி ஏதாவது இடகொடமாக ஏதாவது கேள்வி கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவான் தெரியுமா? 4 3 13 நேற்றுலேருந்து தெரியுமா அப்படின்னு போவோம். அப்படியா நேற்றுலேருந்து 4 3 13 சொல்லிட்டாங்களா? பயந்து போயிடுவான். ஏன்னா ஹீ லாஸ்ட் ஹிஸ் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவுங்கிற அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டோம், ஸ்கேல் அந்த அடிப்படையை விட்டுட்டோம். 4 3 13 சொன்னால் பயப்படுறான். ஐயோ இது எப்படி சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு. ஆத்தென்டிகேட்டடாக சொல்லணும். எஸ், த கவ் வில் சேவ் த நேஷன். சொல்லுமா மீண்டும்? த கவ் டெஃபினெட்லி வில் சேவ் த நேஷன். அதனால தான் இதுக்கு பேர் வந்து என்ன கொடுத்துருக்கோம்? பசுவும் பாரதமும். இல்லாமா ஒரு ஸ்லோகத்தோடு சொல்லிடுவோம். அந்த ஸ்லோகத்தை மீண்டும் நெற்று பண்ணிடலாம். காமதேனு மகாதேவி ஸ்ரீலக்ஷ்மி சகோதரி மகாவிஷ்ணு பிரியதேவி தேவதேவி நமோஸ்துதே.